வணக்கம் நேயர்களே. தங்கம் உலகத்திலே இந்த பேர் சொன்னா எந்த இடத்துலயும் ஒரு மதிப்பு இருக்கு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி, தங்கம் இருந்தா போதும் உலகத்தில எந்த மூலையிலயும் உங்கள மதிப்பாங்க அப்படிங்கிறதுனால, தங்கம் சம்மந்தமான ஒரு டீட்டெயில்டான விஷயங்கள் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தங்கம் வாங்குறத 1 வருஷம் நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. பிரதமர் நரேந்திர மோடி ஹைதராபாத்ல ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கார். கல்யாணத்துக்கு கூட தங்கம் வாங்குறத கொஞ்சம் தள்ளி வைங்க. அதாவது 1 வருஷம் வரைக்கும் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. தங்கத்த 1 வருஷம் வாங்காம நிறுத்தி வைங்கன்னு அவர் சொல்றதுக்கான ரீசன் என்ன? அதுல அவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்ட திடீர்னு எடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு பணம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு, கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறையிறது தான் இந்த ரீசன். பிரதமர் வந்து திடீர்னு 1 வருஷத்துக்கு தங்கத்த வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ஒரு ரீசன். சரி, மே 1ஆம் தேதி வரைக்கும் இந்தியா கிட்ட எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 690 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இந்தியால ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு. உலகம் ஃபுல்லா அமெரிக்க டாலர் தான் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, அமெரிக்கன் டாலர்ல தான் இந்த மதிப்ப சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. வெளிநாட்டிலேருந்து தங்கம் வாங்குறதுக்கு இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வேகமா குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோரிக்கைய பொதுமக்கள் கிட்ட சொல்றதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரி, 2022ல இந்தியா எவ்வளோ தங்கம் வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது நிதி ஆண்டு எஃப்ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2022ல இந்தியா வெளிநாடுகள்லேருந்து வாங்கின தங்கத்துடைய மதிப்பு வந்து 36.5 பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருந்திருக்கு. இது அப்படியே 2025ல 58.9 பில்லியன் அமெரிக்கன் டாலரா மாறியிருக்கு. சரி, இது 2, 3 வருஷத்துக்குள்ள இவ்ளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னும்போது, 2026 நிதியாண்டுல இது ஒரு பெரிய அ பூதாகரமான நிலை. 2026ல இது வந்து 72 பில்லியன் அமெரிக்கன் டாலர். சொல்ல போனோம்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு. இதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரி, இப்போ எப்படி க்ரூடு செய்றோமோ, அதே மாதிரியான இம்போர்ட் தான் இந்தியா பண்றாங்க அப்படிங்கிறதுனால, இம்போர்ட்ல சில வரிகள் இருக்கு. அந்த வரிகள் போக ஒரு வருஷத்துக்கு இந்தியா எவ்வளோ தங்கம் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல இந்தியால மட்டும் அதுவும் பர்ட்டிகுலரா தென்னிந்திய பகுதிகள்ல 700லேருந்து 800 டன் ஒட்டுமொத்தமா ஒரு நாட்ல 700லேருந்து 800 டன் அளவுக்கு தங்கத்த இந்தியா வருஷா வருஷம் இறக்குமதி பண்றாங்க. இந்தியாவுக்குள்ளாரையே வெறும் 2 டன் அளவுக்கு மட்டும் தான் தங்கம் வெட்டி எடுக்கப்படுது. உள்நாட்டு உற்பத்தி வெறும் 2 டன் அப்படிங்கிறத நமக்கு இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, இப்ப இந்த இம்போர்ட் பண்றாங்க இல்லையா? இந்த இம்போர்ட் பண்றதுனால இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பல. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா, இந்தியா ரூ. 100க்கு ஒரு பொருள் வாங்குது அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 100ல தங்கத்தோட இறக்குமதி வரி மட்டும், அதுக்கு ஆகுற செலவு மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவோட செலவுல 9% வந்து இந்த தங்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, பிரதமர் நரேந்திர மோடி போற போக்குல அப்படியே ஷூன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தங்கம் யாரும் வாங்காதீங்க, 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தங்க நகை கடைக்காரங்க வந்திருக்காங்க. அவரு ஐயா வேற போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு, யாரும் 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. நாங்க எப்படி கடை நடத்துறது அப்படின்னு சொல்லி, நகை கடைக்காரங்க இது ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக ஆள்ற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில லக்னோவுல பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்ச கேட்டு, இது வந்து பிராக்டிகலா சாத்தியமே இல்ல. நீங்க சொல்லிட்டீங்க நகையே வாங்காதீங்கன்னு சொல்லி, எங்களுக்கு வணிகம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி லக்னோவுல ஒரு நாள் ஃபுல்லா கடையவே மூடிட்டாங்க. தங்க நகை கடைகள் லக்னோவுல இயங்கல அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, அவசரப்பட்டு நம்ம சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியே ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த ஒரு நாள் வணிகத்துடைய அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, போன வாரத்துல ஹண்டா வைரஸ் எலி அதனால ஒரு வைரஸ் பரவுறதா ஒரு தகவல் வெளியாச்சு. புதுசா இந்த வாரம் இன்னொரு வைரஸ் அப்படிங்கிற மாதிரி நோரோ அப்படின்னு ஒரு வைரஸ் உருவாயிருக்கு. அது ஏற்கனவே இருக்கிற வைரஸ் தான். இதுவும் கப்பல்ல தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, போன வாரத்தில அட்லாண்டிக் கடல்ல ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் பரவுச்சு. அத நம்ம பார்த்தோம். அது இன்னமும் பெரிய ஒரு பூதாகரமா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில கரீபியன் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு. இந்த சொகுசு கப்பல்ல வந்து இந்த ஏற்கனவே சொன்ன நோரோ வைரஸ் அப்படிங்கிறது ஒரு 100 பேருக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க.
ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட்டா 100 பேருக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த 100 பேருக்கு அப்படி என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கப்பல் வந்து ஃப்ளோரிடா அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடால இருந்து 2 வாரம் டூர் போயிட்டு வரலாம். ஒரு ஜாலி ட்ரிப் மாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏராளமானவங்க போறாங்க. அதுல மொத்தம் 3100 பயணிகள் இருக்காங்க. அதே நேரத்துல 1100க்கும் மேல எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரு அ சுமந்துகிட்டு அந்த கப்பல் போது. திடீர்னு ஒரு சில பயணிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது நோரோ வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. சரி, இந்த வைரஸ் ரொம்ப சீக்கிரம் பரவும். அதே நேரத்தில எங்கெங்க பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற இடம், சாப்பாட்டுல இந்த மாதிரியான கிருமிகள் வந்தாலோ அது ஈஸியா பரவிடும். இப்போ ஒரு சமையல் செய்யும்போது அந்த கிருமி அதில இருந்தது அப்படின்னா, அந்த சாப்பாட யார் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வைரஸ் பரவும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதேபோல ஒரு கப்பல் அப்படிங்கிறதுனால ஒரு குளோஸ்ட் என்விரான்மென்ட் டேபிள்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதேபோல தியேட்டர் அப்படிங்கிற இடங்கள்ல இப்போ ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு இடத்துல கை வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க கையில அந்த கிருமி இருந்துச்சுன்னா, அடுத்த ஆள் வரவங்களுக்கும் அதே மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரியா தான் வேகமா பரவுது அப்படிங்கிறது தான் இந்த வைரஸ், புது வைரஸோடைய ஒரு தாக்கமா இருக்கு. சரி, அப்படி அந்த வைரஸ் உள்ள வந்தா என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் வரும். அதிகமான வயிற்றுப்போக்கு, டயரியான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வயிற்றுப்போக்கு இருக்கும். கொமட்டல் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் இல்ல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நாள் கணக்குல இந்த பாதிப்பு இருக்கும். சொல்லப்போனா அவங்க போனதே 2 வாரம் டூர் தான். அதுல பாதி நேரத்துக்கு மேல உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா தான் கிடக்காங்க அப்படிங்கிறதுனால, 3000 பேருக்கு எவ்வளோ இப்போதைக்கு 100 பேர் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது 100 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கு. இன்னும் அது எவ்வளோ பேருக்கு பரவும் அப்படிங்கிறது தெரியல. ஒன்ஸ் இந்த வைரஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அது அவ்வளோ சீக்கிரத்தில எலிமினேட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கப்பல் நிர்வாகமும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதேபோல அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு சில சிடிசின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி தடுமாற்றத்தில இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, கப்பல் பயணம் பத்தின செய்திய சொன்னோம் இல்லையா? அடுத்து நம்ம ஊருக்கு வருவோம். நீங்க வந்து வ 16 டிஜிட் நம்பர் கார்டு மேல உள்ள நம்பர் சொல்லுங்க சார் அப்படிங்கிறவன் எப்படியோ சம்மந்தமே இல்லாம ஓடிபில காசு எடுக்கிற மாதிரி, நீங்க இனிமேலு ஃபாஸ்டாக்ல ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு யார்கிட்டயும் எந்த டோலும் குடுக்க வேண்டியதில்ல. அவங்க கிட்ட சண்டையும் போட வேண்டியதில்ல. இனிமேலு புதுசா ஒரு டோல் சிஸ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதாவது முன்ட்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. டெல்லி பக்கத்துல இந்த ஊர் இருக்கு. முண்ட்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து பக்கர்வாலா அப்படிங்கிற ஒரு டோல் சிஸ்டம் இருக்கு. இந்த ஒரு ஹைவேஸ்ல இப்ப நம்ம சென்னையிலேருந்து வெளியூர் போறோம் அப்படின்னா, திண்டிவனத்த தாண்டுறதுக்குள்ள ஒரு 2, 3 டோல்கேட் கிராஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு இடத்துல எல்லா வண்டிகளும் நின்னு போகும். அது ஏகப்பட்ட பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. அதே நேரத்தில ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பண்டிகை வருது அப்படின்னா, மொத்தமா ஊரே தொடச்சு காலி பண்ணிட்டு போயிருவாங்க இல்லையா? அதனால அந்த டோல்கேட்ல அது ஒரு பெரிய டிராஃபிக்காவே மாறிடுது அப்படிங்கிறதுனால, அதுக்கு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. அத ஏற்கனவே குஜராத்ல அமல்படுத்தியிருக்காங்க. டெல்லி பக்கத்துல இது ரொம்ப அதிகமா நடக்கும் அப்படிங்கிறதுனால, இனிமேல் டோல்கேட்டே கிடையாது. நான் சொன்ன அந்த முண்ட்கா, பக்கர்வாலா அப்படிங்கிற டோல்கேட் பக்கத்துல இனிமேல் டோல் சிஸ்டமே கிடையாது. அதாவது டோல் சிஸ்டம்னா, பிசிக்கலா ஒரு டோல் அ ஆள் வந்து காசு குடுங்க, அப்புறம் வந்து நீங்க போலாம் அப்படின்னு பட்டன் அழுத்துற அந்த வேலை கூட கிடையாது. இனிமேலு ஏஎன்பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசிங் கேமராக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க கார்ல போறீங்கன்னா, ஒரு ஹைவேஸ்ல நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். உங்க கார்ல அந்த ஏற்கனவே இப்ப நடைமுறையில இருக்கிற ஃபாஸ்டாக் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதே ஃபாஸ்டாக் சிஸ்டம்ல இப்ப நீங்க டோல்கேட்ட கடந்து போகும்போது ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கேனர்லேருந்து அக்கவுண்ட்லேருந்து பணத்த எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஃபாஸ்டாக் முறை அப்படியே இந்த கார்கள்லயும் பயன்படுத்துவாங்க. முன்னாடி ஸ்கேனர் வச்சிருந்ததுக்கு பதிலா இப்ப கேமரா வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்பர் பிளேட் ரெகக்னைசிங் கேமரால சோ அண்ட் சோ வாகனம் தான் இந்த பக்கம் கடந்து போச்சு. அப்படி கடந்து போகும்போது, அந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்லேருந்து நாங்க காசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் வரும். இந்த வீடியோ பதிவு பண்றது திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இந்த சிஸ்டம அறிமுகப்படுத்தியிருக்காங்க டெல்லி பக்கத்துல. சரி, இந்த டோல் சிஸ்டம்ல ஃபாஸ்டாக்ல சப்போஸ் பணமே கட்டல. எப்படி அந்த கேமரா கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏடாகூடமா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கும் பதில் இருக்கு. நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்டாக்ல உங்க அக்கவுண்ட்ல பணமே இல்லை. அதே நேரத்தில நீங்க அந்த டோல்கேட்ட கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. என்ன பண்ணலாம்? ஆள் இருந்தாலே ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆள் இல்ல என்ன செய்யலாம்? அப்படின்னு யோசிச்சவங்க, நோட்டீஸ்ன்னு ஒரு நோட்டீஸ குடுத்துருவாங்க. எப்படியும் அந்த ஃபாஸ்டாக் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரோ, ஒரு மெயில் ஐடியோ கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. சோ அண்ட் சோ வண்டி இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியாவுக்கு கிராஸ் ஆகி போச்சு. ஆனா ஃபாஸ்டாக்ல பணம் இல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸுக்கு சரியா 72 மணி நேரத்துக்குள்ளார இந்த நோட்டீஸுக்கு பணம் கட்டணும். கட்டாத பட்சத்தில இது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸா மாத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த புது டோல் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். இது நாடு முழுக்க கூடிய சீக்கிரம் ஒட்டுமொத்த இந்தியாலயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு.
ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்வில் தேவைப்படுற முக்கியமான சில தகவல்கள் கொடுத்துருக்கேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.